Okey, kita buang kau bersihan. ஒருத்தரோட லைஃப்ல ரியலாக நடந்த சில அமானுஷ்யமான சம்பவங்களை வீடியோஸாக ரீக்ரியேட் பண்ற ட்ரூ ஹாரர் ஸ்டோரிஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம சேனல்லையே ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். Tak pukul 3 lebih lagi. Abang Aidil. Abang Aidil tak tahu. Apa kau dah macam Macam apa Abang Aidil lah? Kita tahu macam apa? Macam apa? Abang Aidil dia dah masuk, dia masuk. Abang Aidil tak tahu apa-apa. Abang Aidil dekat situ. Abang Aidil dekat situ. அப்படிப்பட்ட ஒரு கோஸ்ட் வீடியோவை அவங்க ரீசெண்டா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல பேயா நடிச்சவருக்கே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருந்தது. Apa aku nampak tadi? Sufi sudurin nas minal jinnati wan nas. Sabar, tarik nafas, ingat Allah. Allahu akbar. Can we on the lights? Allahu akbar. Dengar suara Abang Aidil. Dengar suara Abang Aidil sikit. Kuat, kuat. Allahu akbar. Ha? Kalau kau berani cakap, pergi datang kat aku lah. Okey, kita buang kau bersihan. டிக்டாக் யூசரான ரேரேடோ அஃபிஷியல் கோஸ்ட் வரவழைக்கிற பிளடி மேரி சேலஞ்சுங்கிற கேம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு நைட்டு 3 மணிக்கு போய் அந்த கேமை பிளே பண்றாரு. இந்த பிளடி மேரி சேலஞ்சில் என்ன பண்ணணும்னா மிட் நைட்ல பாத்ரூம்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரே ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சு பிளடி மேரின்னு 3 தடவை சொல்லிட்டு அந்த கேண்டிலை ஊதுனோம்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் நம்மளோட கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. There is nothing in this bathroom with me. I want to make that very clear. There is absolutely no one here. I'm completely on my own. You can see there's like no one behind me. Yeah, we're going to do it now. Please, Jesus, and God protect me. Bloody Mary. Bloody Mary. Bloody Mary. I might even turn off the light for a little bit just to see if that provokes anything. I'm going to turn the light on now. You guys can see like there's nothing in here with me, like nothing's happened. Yeah, I guess it's just a hoax. Like look, there's what the அவரு பிளடி மேரின்னு 3 தடவை சொல்லிட்டு அங்க இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண அந்த பாத்ரூமோட கார்னர்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. டிக்டாக் யூசரான சான் ஜாக் பத்தியும் அவங்க வீட்டுல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தியும் நம்ம சேனல்லையே ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். So I know some of you don't believe me, but I've been starting to get goosebumps and the hair on the back of my neck is starting to... What the hell? We are moving. What happened? Yeah, definitely. Oh my God. What? What happened? அவங்க வீட்டில் நடக்கிற பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து வீடியோஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வர அவங்க ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் பல பயங்கரமான சம்பவங்கள் கேப்சர் ஆயிருந்தது. I'm Savannah. And it is
our 2-year anniversary. Officially 2 years. We've been dating for 2 years, but we've known each other forever. You didn't just see something come in here? No. Hi, so it's 3:45 in the morning, and I just had the worst dream imaginable. I'm starting to film now because I'm picking up on this weird energy. Did you freaking see that? What's going on? I'm sorry to wake you up, Jack. ஃபர்ஸ்ட் வீடியோல சவேனா அவங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்காக கண்ணாடி முன்னாடி நின்று கேஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் கிராஸ் பண்ணி போறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்ததா ஒரு நாள் மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்டு எழுந்து வந்து பாக்குற அவங்க ரூமுக்குள்ள ஒரு கருப்பு உருவம் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா காத்துல மறைஞ்சு போறத பார்த்து அரண்டு போயிருந்தாங்க. Are you recording? You're such a pervert. I'm just documenting your progress. Documenting my progress. கடைசியா அவங்களோட வீட்டுக்கு வெளியே ஜாக் ரெக்கார்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோல அவங்களோட காருக்குள்ள திடீர்னு தெரிகிற ஒரு அமானுஷ்யமான ஆளோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறையிறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. ஜாக் அண்ட் சவேனா வீட்ல தொடர்ந்து நடந்துட்டு வர்ற இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஒரு அப்பா அம்மா பகல் நேரங்கள்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற அவங்களோட குழந்தை கொஞ்ச நாளாவே தூங்கி தூங்கி விழுகிறத பாக்குறாங்க. இது ஏன்னு புரியாம ஸ்டார்டிங்ல குழம்பி போற அவங்க அப்புறமா அந்த குழந்தையோட பெட்ரூம்ல செட் பண்ணி இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணப்போ அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல டெய்லியும் மிட் நைட் 3 மணிக்கு தொட்டில இருந்து எந்திரிக்கிற அந்த குழந்தை கொஞ்ச நேரம் அமைதியா நின்றுட்டு இருந்துட்டு அப்புறமா பேய் பிடிச்ச மாதிரி அப்நார்மல் ஸ்பீட்ல அங்கேயும் இங்கேயும் ஆடுறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. அந்த குழந்தை ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுச்சுங்கிற காரணத்தை டாக்டர்ஸ்னால கூட சரியா சொல்ல முடியலன்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓல்டு ஃபோகேஜான்கிற ஒரு டிக்டாக் யூசர் அவரோட வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை தொடர்ந்து வீடியோஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அவரு ரீசெண்டா போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் ஒரு பயங்கரமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. அவரு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்த பார்த்து பயந்து அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளியலான்னு சொல்லிட்டு போறப்போ அங்க இருக்கிற விண்டோல பாக்குறதுக்கு ரொம்பவே கிரீப்பியா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மெல்ல எந்திரிக்கிறத பார்க்க முடியுது. அவரு கேமரால கேப்சர் பண்ண இந்த பயங்கரமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்டாக் யூசரான ஸ்மக் பப்பி 1997ல இருந்து அவங்க வீட்டில் ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னும் அது இது வரைக்குமே எந்த ஒரு ஃபேமிலி மெம்பரையுமே அட்டாக் பண்ணது இல்லைன்னும் ஆனா ரீசெண்ட் டைம்ஸா அது ரொம்பவே அக்ரெசிவா இருக்குன்னும் வீட்டில் ஒவ்வொருத்தரையா அட்டாக் பண்ணிட்டே வருதுன்னும் சொல்லியிருந்தாங்க. Bear with me a sec.
Sorry guys, just film me a sec because I keep seeing. இன்சிடென்ட்ஸ் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு வீட்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போறதையும் அடுத்ததா அந்த ரூமோட டோர் அமானுஷ்யமா தன்னால சாத்துறதையும் பார்த்து அரண்டு போறாங்க. உடனே அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தப்போ வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோல தெரியுற அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் அடுத்த செகண்டே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோல தெரியுது. அடுத்ததா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோல மறைஞ்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அடுத்த பில்டிங்ல இருக்கிற விண்டோல தெரியறத பார்த்து அவங்க அரண்டு போறாங்க. அவங்க வீட்ல தொடர்ந்து நடந்துட்டு வர்ற இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல 2 வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஆக்சுவலா இதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோ ஒருத்தர் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல கேஷுவலா ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.